யானைகளை அழிவிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என பிராணிகள் நல ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்ப்போம். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்ற பழமொழி ஒன்று உண்டு. கழுத்தில் கட்டியிருக்கும் மணி ஓசையுடன் சாலைகளில் வலம் வரும் யானைகளை பார்க்க குழந்தைகள் மட்டுமின்றி பெரியவர்களும் விரும்புவார்கள். தோற்றத்தில் பெரியதாக இருந்தாலும் கூட பழகுவதற்கு எளிமையான ஒரு விலங்கு என்றால் அது யானைதான். யானைகளுக்கு விருப்பமான உணவை கொடுக்க மக்களிடமும் ஆர்வம் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட யானைகள் இனம் இன்று மெல்ல மெல்ல அழிந்து வருகிறது. தமிழகத்தில் முதுமலை, சத்தியமங்கலம், ஒசூர் உள்ளிட்ட பகுதிகளை ஒட்டியுள்ள வனப்பகுதியில் யானைகள் அதிகம் வாழ்கின்றன. ஆனால் வனத்தில் வாழும் யானைகள் தங்களுக்கான உணவை தேடி வரும் வழியில் உள்ள பாதைகள் துண்டிக்கப்படுவதால் அவை ஊருக்குள் புகும் நிலை ஏற்பட்டுள்ளது. அவ்வாறு ஊருக்குள் வரும் யானைகள் விவசாய நிலங்களை வீணாக்குவதால் அவை விஷம் வைத்தும் மின்சாரம் பாய்ச்சியும் கொல்லப்படுகின்றன. யானைகள் இறப்பதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஒன்று வேட்டையாடுதல், தன்னுடைய ஐவரிக்காக தந்தத்துக்காக வேட்டையாடுவது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்யூஷன், தன் பயிரை சேதப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக அதை சோலார் பவர் போடுறேன்னு சொல்லிட்டு டைரெக்டாக பவர் எடுத்து கொடுக்குறாங்க. இதனால் ஷாக் அடித்து யானைகள் இறக்குது. அது இல்லாமல் பாய்சனிங், சில இடத்துல பார்த்தீங்கன்னா தன் பயிரை காப்பதற்காக அதில் விஷமான சில இதெல்லாம் போட்டு அதை சாப்பிட்றதுனால யானைகள் இறக்குது. இது மூணும் யானைகள் இறப்பதற்கு காரணம். இதையும் மக்கள் எந்த காரணத்துக்கு இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதனால் யானைகளின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் பிராணிகள் நல ஆர்வலர்கள். எனவே யானைகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுப்பதுடன் யானைகளை பேணி பாதுகாத்திட முன்வர வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.